Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. இன்னைக்கு நாம custard halwa எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சக்கரை எடுத்துர்க்கேன். அதுலயே அரை கப் custard powder எடுத்துர்க்கேன். முந்திரி பருப்பு 10-15 இது இந்த மாதிரி சின்னதா உடைச்சு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நெய் எடுத்துர்க்கேன். ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்ததா custard powder-ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி போட்டாலும் சீக்கிரமாவே உங்களுக்கு கரையும். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இத வந்து நான் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கட்டி இல்லாம தோசை மாவு பதத்துக்கு வரணும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிட்டு கடாயில நான் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வந்து கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கலவையை சேர்த்துட்டு கைவிடாம நல்லா கிளறிட்டே வரலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹல்வா வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துலயே ரெடி ஆயிரும். அதே சமயத்துல டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. ஹல்வா ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த கலர் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரா இருக்கும். நீங்க வந்து நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து ஹல்வா வந்து உங்களுக்கு வந்து அடிபிடிக்காம இருக்கும். உங்களுக்கு கடாயில ஒட்டாமே வரும். நான்ஸ்டிக் கடாய் இல்லைனாலும் பரவாயில்ல. நீங்க வேற ஏதாவது பாத்திரத்துல செய்யும்போது அடுப்பை வந்து சிம்ல வச்சு பண்ணிக்கோங்க. அடுத்து நான் என்ன பண்றேன்னா இதுல வந்து 2 ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன். அதை வந்து போடுறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கூட பரவாயில்ல. பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஹல்வா கடாயில ஒட்டாம சுருண்டு வரும். அந்த நேரத்துல நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுட்டே வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகிரும். பாருங்க ஒட்டாம வருது. ஆல்மோஸ்ட் ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹல்வா எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.